வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ஆலோசனை. புதுச்சேரியில் உள்ள மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்துகளின் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். போலி மருந்து விவகாரம் எதிரொலியாக மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு. போலி மருந்து விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சட்டசபை முற்றுகை. 100க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரி மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி. 382 படைப்புகள் காட்சிப்படுத்தல். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 பரிசு தொகை வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் 4 கிலோ பச்சரிசி, நெய், பச்சை பருப்பு உட்பட ரூபாய் 800 மதிப்புள்ள பொருட்கள் கொண்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தில் பரிசு தொகை அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து புதுச்சேரி மக்களிடமும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை விரைவில் அறிவிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை ஆளுநர் மாளிகைக்கு சென்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பான ஆலோசனை நடத்தினார். அரசிடம் பொங்கல் பரிசு தொகை வழங்க தேவையான நிதி இல்லை. இதனால் வேறு திட்டத்திற்கான நிதியை மடைமாற்றம் செய்தால் இந்த பரிசு தொகையை வழங்க முடியும் என்று ஆளுநரிடம் முதலமைச்சர் கூறியதாக தெரிகிறது. இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக கைலாஷ்நாதனுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். குறைந்தபட்சம் தமிழகத்தைப் போல ரூபாய் 3000 பரிசு தொகை அறிவிக்கப்படும் என தெரிகிறது. புதுச்சேரி போலி மருந்து விவகாரம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்துகளின் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சிபிஐ இன்று முதல் தனது விசாரணையை துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இந்த போலி மருந்து விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி மோசடி நடைபெற்றுள்ளதால் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பரிந்துரையின் பேரில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் சிபிஐ தனது விசாரணையை துவங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் இருப்பில் உள்ள மற்றும் இனி வரும் காலங்களில் கொள்முதல் செய்யப்படும் மருந்துகளின் ஒவ்வொரு தொகுப்புகளுக்கும் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அனைத்து மருந்தகங்களுக்கும் மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி அரசின் உத்தரவை ஏற்று புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் அனைத்து மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு புதுச்சேரி அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் உத்தரவையும் அவர்கள் கேட்டுள்ள மருந்து ஆய்வக தர சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டும் என மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மருந்துகளின் நம்பகத்தன்மை இத்தகைய ஆய்வக தர சான்றிதழ் வாயிலாக உறுதிப்படுத்துவதோடு வாடிக்கையாளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாங்கிக் கொள்ளலாம் என புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போலி மருந்து விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ராஜா திரையரங்கம் சந்திப்பிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக நேரு வீதி வழியாக சட்டமன்றத்தை நோக்கி வந்தனர். கேண்டீன் வீதி சந்திப்பில் பேரிகார்டர் அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது தடுப்புகளை உடைத்து முன்னேறி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கேயே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு படைப்புகளை படைத்தது வரவேற்பு பெற்றது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். புதுச்சேரி மண்டல அளவிலான கண்காட்சியில் மொத்தம் 382 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. தொடக்க நிலையில் 85, நடுநிலையில் 121, உயர்நிலையில் 96, மேல்நிலையில் 61 படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அறிவியல் படைப்புகள் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பு குறித்தான பேட் டச், குட் டச் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் கடத்தாரை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர். மாநில அளவிலான கலா உற்சவ போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மற்றும் எலைட் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலா உற்சவ் எனப்படும் கலை விழாவில் இந்த கல்வி ஆண்டிற்கான போட்டிகளில் பங்கு பெற்றனர். இதில் தேர்வாகி 7 போட்டி பிரிவில் வெற்றி பெற்று தேசிய அளவில் பங்கு பெற்றனர். பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று முதல் பரிசினை பெற்று தங்கக் கோப்பையும், குழு நடனப் போட்டியில் பிரசிடென்சி பள்ளி மாணவிகள் ஆகியோர் 2ஆம் பரிசினையும் பெற்று வெள்ளி கோப்பையும் பெற்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த பிரசிடென்சி மற்றும் பிரசிடென்சி எலைட் பள்ளி மாணவ மாணவிகளை கல்வி அமைச்சர் வெகுவாக பாராட்டி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த மாணவ மாணவிகளை ஊக்கமளித்த பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டுராஜ் அவர்களையும், பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி அவர்களையும், பள்ளி செயலாளர் கௌதம் அவர்களையும் கல்வி அமைச்சர் மனமாற பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள இம்மாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி பள்ளியில் படிக்கும் 500 மாணவ மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்கள் சில்வர் டம்ளர் மற்றும் பள்ளிக்கு 50 கிலோ சர்க்கரையையும் வழங்கினார். உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்கள் தொகுதி முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஆலோசனைப்படி லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள இம்மாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 500 பேருக்கு சில்வர் டம்ளர் மற்றும் பிஸ்கட் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவிக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து பள்ளி ஊழியர்களிடம் பள்ளி மாணவர்களுக்காக 50 கிலோ சர்க்கரை வழங்கினார். இதனை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர். வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி எதிரில் ரூபாய் 18 லட்சம் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் பிரதான சாலையில் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளிக்கு எதிரில் கல்வெட்டு அருகில் சேதமடைந்த யூ வடிவ வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 18,46,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணபிள்ளை, லோகநாதன், குமார், ஜனார்த்தனன், ரவி, ஜானகிராமன், வெங்கடேசன், ராமகிருஷ்ணன், ஆனந்தராஜ், சபரிநாதன், ராஜு, ஏழுமலை, காசிநாதன், சுரேஷ்குமார், ஜெயபாலன், ராதாகிருஷ்ணன், கார்த்தி, சேகர், வேலு, ஆனந்தராஜ், ராமகிருஷ்ணன், வெங்கடேசன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் அனீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், கோபி, ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன்,
பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணி, அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா, ரஃபீக், சர்புதீன், மிலிட்ரி முருகன், வெங்கடேசன், பரதன், பாலு, கோவிந்தராஜ், அஞ்சாப்புலி, முத்து, ரகு, வேலு, வெற்றிவேல், கங்காதரன், ராமஜெயம், சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான செய்தார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான செய்தார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர். ரூபாய் 10,000 ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி, பான்லே நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் கொட்டி வைக்கப்பட்ட பழைய டயர்களை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததன் காரணமாக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகைமூட்டம் சூழ்ந்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் ஓரமாக கொட்டி வைத்திருந்த பழைய டயர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் தீ மலமல என பற்றி எரிந்து அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புகைமூட்டம் சூழ்ந்ததால் விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள், பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் இதன் காரணமாக மூச்சு திணறலும் ஏற்பட்டு கடுமையான அவதிக்கு உள்ளாகினர். அது மட்டுமில்லாமல் அப்பகுதியை சுற்றியுள்ள வீடுகளுக்கும் புகைமூட்டம் சென்றதால் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகினர். இதனை அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சுமார் 1 மணி நேரம் போராடி புகைமூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ரத்னா ரமேஷ் போட்டியிட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் விருப்ப மனு வழங்கினர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநில காங்கிரஸ் நிர்வாகியும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான ரத்னா ரமேஷ் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கதிர்காமம் மற்றும் திருபுவனை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் செயலாளர் கபிப்பிரியா, ரீட்டா, எழில், சுதா, ஜவஹர் பால்பவன் மஞ்ச், மாநில ஒருங்கிணைப்பாளர் நிர்மலா, மைனாரிட்டி காங்கிரஸ் துணைத் தலைவி நஜீமா, ரஹ்மத் பிவி, மும்தாஜ், மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி காயத்ரி, பொது செயலாளர்கள் வான்மதி, ஷர்மிளா, விஜயலட்சுமி, தொகுதி நிர்வாகிகள் நித்யா, ரேகா, ரமணி, கிரேசி மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விருப்ப மனுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் வழங்கினர். புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் பெருவழிப்பாதை காலகெட்டியில் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பாக ஆனந்தன் மற்றும் ரமேஷ் ஆலோசனையின்படி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப
யோகம் சார்பில் 21 பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனைத்து பொருட்களையும் சபரிமலைக்கு எடுத்துக்கொண்டு டிசம்பர் 30, 31 ஆகிய தேதிகளில் அங்கு சென்று தங்கி சமைத்து அன்னப்பிரசாதத்தினை ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகளில் பக்த சுவாமிமார்களுக்கு வழங்கினார்கள். இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னப்பிரசாதம் பெற்றனர். மேலும் இதேபோல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பெருவழிப்பாதை காலகெட்டியில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் என்று ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பில் 21 பேர் கொண்ட குழு சார்பில் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் உடன் ஆலோசனை கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் தேசிய தலைவர்கள் வருகை குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த மாநில மற்றும் பல்வேறு தொகுதியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் 5 இடங்களில் ரூபாய் 41 லட்சம் செலவில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி அரசு பெண்கள் பள்ளியின் அருகில் இருபுறமும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகில், விநாயகர் கோவில் அருகில் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு ஆகிய 5 இடங்களில் பேருந்து பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணிக்கு ரூபாய் 40,72,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சபரிநாதன், ராஜு, ஏழுமலை, காசிநாதன், சுரேஷ்குமார், ஜெயபாலன், ராதாகிருஷ்ணன், கார்த்தி, சேகர், வேலு, ஆனந்தராஜ், ராமகிருஷ்ணன், வெங்கடேசன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், அனீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், கோபி, ராமதாஸ், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணி, அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா, ரஃபீக், சர்புதீன், மிலிட்ரி முருகன், வெங்கடேசன், பரதன், பாலு, கோவிந்தராஜ், அஞ்சாப்புலி, முத்து, ரகு, வேலு, வெற்றிவேல், கங்காதரன், ராமஜெயம், சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அரிமா தமிழனை புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாநில மற்றும் பல கட்ட தரப்பில் நிர்வாகிகளை நியமித்தார். இதனையடுத்து புதுச்சேரியில் மாநில முதன்மை செயலாளராக அரிமா தமிழன் நியமித்துள்ளார். இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து மாநில கட்சி நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் முதன்மை செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய கடந்த கால களப்பணியினை கணக்கில் எடுத்து என்னை தேர்வு செய்த தலைவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கும் தலைவரின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் அனைத்து பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைத்து, அனைத்து தோழர்களையும் ஒருங்கிணைத்து இந்த கட்சியை சிறப்பாக நடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படியாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே செல்வதற்கான வேலையை செய்வதற்கும் கடுமையாக உழைத்து அதற்கான ஆயத்த வேலைகளை செய்வேன் என்றும் உறுதி கூறுகிறேன். காங்கிரஸ் கட்சி சார்பாக அரியாங்குப்பம் தொகுதியில் ஐயப்பன் போட்டியிட தொகுதி நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு வழங்கினர். காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கட்சி நிர்வாகிகளிடம் அனைத்து தொகுதிகளிலும் இருந்து விருப்ப மனு பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஐயப்பனுக்கு அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், பிசிசி சசி மற்றும் தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அன்னையும் பிதாவும் இசைப்பள்ளி மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா பஜனை மண்டலி இணைந்து 16ஆம் ஆண்டு கலை விழா மற்றும் விருது வழங்கும் விழா கொம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அன்னையும் பிதாவும் இசைப்பள்ளி மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா பஜனை மண்டலி இணைந்து 16ஆம் ஆண்டு கலை விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா, குழு போட்டிகளுக்கு பரிசளிப்பு விழா கொம்பாக்கம் பாலாஜி நகரில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், கலைமாமணி பேராசிரியர் புதுச்சேரி சிவகுமார், தொலைக்காட்சி நிலைய ஆறுமுக குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பிரேமா என்கிற பரிதா, ஒலிவியர் சரவணன், சிவா, பொலிவா, மனோஜ், ஸ்ரீதர் இவர்களுக்கு இசை செம்மல் விருது வழங்கப்பட்டது. சுமதி அவர்களுக்கு சமூக சேவகர் விருதும், தீபக் அவர்களுக்கு கலைசுடர் விருதும், குணசீலி, கமலி, அபிநயா இவர்களுக்கு நாட்டிய செம்மல் விருதும், வினிதா ரமேஷ் அவர்களுக்கு கலைசுடர் விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஜனார்த்தனன் நோக்கு உரை வழங்கி வரவேற்புரை வழங்கினார். 11 குழுவினர் கலந்து கொண்ட கலை போட்டிகள் காலையில் நடந்து மாலையில் பரிசு வழங்கி சிறப்பித்தனர். வசந்தி நன்றி கூறினார். பள்ளி நிறுவனர் திலகம், ஆசிரியர் கலைமாமணி சுகுமார், இசை செம்மல் பிரபு, இசை செம்மல் புஷ்ப கணபதி, கதிரவன், சுபாஷ், தூயவன், ஜான் பியர், சுதாகர், தினேஷ், ராஜேஷ், சந்துரு ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர். கனகலட்சுமி தொகுப்புரை வழங்கினார். கடலூர், ஆரோவில், மரக்காணம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளிலிருந்து 60 போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ஆலோசனை. புதுச்சேரியில் உள்ள மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்துகளின் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். போலி மருந்து விவகாரம் எதிரொலியாக மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடி உத்தரவு. போலி மருந்து விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சட்டசபை முற்றுகை, 100க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரி மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி, 382 படைப்புகள் காட்சிப்படுத்தல். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.